ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? பாருங்கப்பா, இந்த பட்ரு வந்து பாக்ஸில் போட்டால் பாக்ஸில் படுக்க மாட்டாலாம். தூக்கிட்டு வந்து சோஃபாவில் படுத்துக்கிட்டு நான் உட்காந்துருக்க இடத்துல தான் வந்து பிள்ளைய போட்டு படுத்துக்கிறா. ரொம்ப அநியாயம் பண்ணுறாப்பா. குட்டிங்க பாருங்கள், பின்னாடியே உடையாருது. அவள் பின்னாடியே ஒத்த குட்டியை மட்டும் தூக்கிட்டு ஒரு குட்டியை தூக்குனா போதும், 4 குட்டியும் பின்னாடியே டிங்கின்னு உடையாரதை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது. ஐயோ, ரோபோ இதுக்கு பண்ணுவாங்கள்ல, பேட்ரி போட்ட பொம்மை எப்படி ஒடியாரும் அந்த மாதிரி ஜிகின்னு ஒடியாது. இது இருக்கே பார்க்கறதுக்கு எலி இருக்கே, பயங்கரமான சவுண்டு தெரியுமா இந்த எலிக்கு? நான் கூட சவுண்டே இருக்காதுன்னு நினச்சேன். செம்ம சவுண்டு. எங்கே போகிற எல்லாம் இங்கே தானே பால் குடிக்கிறாங்க. இவருக்கு மட்டும் தனியாக போவார், தனி ரூட்டை பிடிச்சிக்கிட்டு. நாக்கப்பாரு. ஏறி படுத்துக்க, மேலே ஏறி படுத்துக்க. படுக்கிறதுக்கு இடம் இல்லை, அம்மா மேலே ஏறி தான் உட்காந்துக்கணும். ஐயோ, பார்த்தீங்களா? படுத்துக்கோ, பால் குடிச்சிட்டில, தூங்கு. இங்கே சண்டை நடக்குது. எனக்கு இந்த பிளேஸ் தான் வேணும் அப்படின்னு சண்டை நடக்குது. இது இருக்கே சரியான அது குடிக்கிற இடத்துல குடித்தான்னா, அவன் குடிக்கிற இடத்துல தான் இதுக்கு வேணும். ஆளை பாரு, இருக்கிறது ரொம்ப குட்டியாக இருக்குது. இந்த உடம்புல இவ்வளோ பூச்சி உங்களுக்கு, அவ்வளோதையும் பிளட்டையும் குடிச்சிக்கிட்டு இருக்குது அந்த பூச்சிங்க. மருந்து ஆர்டர் போட்டிருக்கேன், வந்தவொடனே தெளித்து விடணும்டா. சும்மா மணிச்சாளர் பஜி என்னடா அது ஸ்டெக் ஆகுது, மலைச்சாரல் மாதிரி வீசி அடிக்க வேண்டியதான் எல்லார் உடம்புலையும். சப் எப்படி ஏறி உட்காந்துருக்கு பாருங்க. பூனை மேல் பூனை அம்மா மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. ஐயோ, இவனுக்கு ஒரு கண்ணு சின்னதாகவே இருக்குது. ஏய், கண்ணை தரையன் காமிடா, காமிக்க மாட்டாங்க. ஆளப்பாரு, இவன் தான் எலி மாதிரி இருப்பான். இவன் தான் எலி.